வணக்கம் கவிரியன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டே இருக்கோம். இது 4th வீக். இந்த இஸ்ரேல் ஈரான் வார்க்கு என்டர்டு 4th வீக். ரொம்ப அலார்மிங் சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். நியர்லி அபவுட் 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் நிஃப்டி 50 மட்டும். ஸோ ஒன்லி சி ஆஃப் ரெட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் பிளட் பாத் தான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெசிஃபிக் டாபிக் எதுவும் பேச முடியாது. பட் ஜஸ்ட் சினாரியோ, எப்படி மானிட்ரி பாலிசி எப்படி இருக்க போகுது, எப்படி நமக்கு ஜிடிபி இருக்க போகுது, அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில் பார்க்குறது, அண்ட் எப்படி இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நான் சென்ட்ரல் பேங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் பேசிக்கலி அந்த மானிட்ரி பாலிசியை ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த கவர்மெண்ட் வில் பி பிஹைண்ட் தம் டு பேக் இட், அவங்களோட பாலிசியை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் பேங்க்கு எஸ்பெஷலி லைக் இந்தியா மாதிரி ஆர்பிஐ எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். ஒன்று க்ரோத்து, இன்னொன்று இன்ஃப்ளேஷன். அஃப்கோர்ஸ் மித்த பேங்க்குக்கெலாம் மித்த சென்ட்ரல் பேங்க்கோட நம்ம இந்தியாவுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுதான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அங்கே இருக்கவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கும் சூட்டபிள் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறது உண்டு. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மானிட்ரி பாலிசியில் இருக்கிற அந்த பேசிக் இது என்ன அப்படின்னா, க்ரோத்துக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் பண்ணும். இன்ஃப்ளேஷனுக்காக ஏதோ ஒன்று ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அது க்ரோத்துக்கு போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த பாலிசி இல்லாமல் கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத்து இப்போ ஃபால் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக ஃபால் ஆகிடும், எல்லா கண்ட்ரிலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்ஃப்ளேஷன் ஷூட் ஆக போகுது. அண்டு சில இடத்துல ஸ்லோவாக இன்ச்சிங்க, இன்னொரு இடத்துல ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த கண்ட்ரிலாம் வெஸ்ட் ஏஷியா நம்பலையோ அவங்கெல்லாம் அங்கே க்ரோத்து மாட்ரேட்டாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனால் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் அந்த வெஸ்ட் ஏஷியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பொறுத்து இருக்குது இந்த க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன்சுலேட்டட். அவங்க ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இருக்க போகிறதில்ல. அண்டு அதனால் ஏன்னா அப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டி அவங்களுக்கு பிளண்டி. ஏன்னா அவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில், கேஸு எல்லாமே சொல்லிடலாம். அதனால் அவங்க எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் லைக் அந்த கடன் சுமை அது $39 ட்ரில்லியன் ஏற்கனவே ரீச் ஆகிடுது. யூரோப்புன்னு சொல்லலாம், லார்ஜ்லி அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சம் போர்ஷன் தான் அவங்க மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பட் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, நம்ம அதுதான் ரொம்ப கன்சர்ன். நம்மளுடைய வெஸ்ட் ஏஷியா டிபெண்டன்ஸ் ட்ரெமெண்டஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆயிலுக்காக நம்ம 80% டிபெண்ட் பண்ணுறோம். பட் வெஸ்ட் ஏஷியாவை அபவுட் 30-35 டிபெண்ட் பண்ணுறோம். எல்பிஜி அபவுட் 60% நமக்கு தேவையை இம்போர்ட் பண்ணுறோம். அதில் மேஜர் இங்கே இருந்தால் வருது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் கேஸ் நியர்லி 40% நம்ம தேவையை இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் வெஸ்ட் ஏஷியா நிறைய சப்ளை பண்ணுது. இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீட் ஸ்டாக்காக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர். அண்டு ஃபர்டிலைசரில் நமக்கு வேணுங்கிற 100%ல் 30% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த 70%ல் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட் ஸ்டாக்குக்கு இந்த ஏரியாவில் தான் நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் ஆல்டர்னேட் ஏரியா கண்டுபிடிச்சி அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். அண்டு அது வரைக்கும் நம்ம க்ரோத் அஃபெக்ட் ஆக போது, தென் இன்ஃப்ளேஷனும் சிவியராக ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்ன மாதிரி மானிட்ரி பாலிசி ஆர்பிஐ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டுக்கு மெயினாக குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த டைலமா தான். என்ன ஆர்பிஐ என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. தெர் இஸ் நாட் ஓன்லி ஆர்பிஐ, எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸையும் எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கன்சென்சஸ் வியூ என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த கன்சர்னால தான் இன்றைக்கி பெரிய ஃபால் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அஃப்கோர்ஸ் டெட்லைன் வேறு இன்றைக்கி கொடுத்துருக்காரு ட்ரம்ப். என்ன சொல்லியிருக்காரு, மண்டேக்குள்ளே டிசைட் பண்ணோம்
அண்ட் தெர் இஸ் ஈரான் வந்து அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் ஈரானில் இருக்க இம்பார்ட்டன்ட் பவர் பிளான்ட்ல நாங்கள் வந்து பம்பார்ட் பண்ணுவோம், டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் ரிட்டாலியேஷன் பண்ணலாம். அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டு, அப்புறம் அதே மாதிரி பவர் பிளான்ட் அண்ட் அதர் கேஸ் பிளான்ட் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸ் இதெல்லாம் கூட இன்டர்ன் வந்து ஈரான் ஹிட் பண்ணலாம். இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ஸில் இருக்கிற எல்லா இடத்தையும் ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் திங் இஸ் ஈவன் அதர்வைஸ் அந்த பொசிஷனில் தான் அவங்க இருக்காங்க இன்றைக்கி. அவங்களால இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் ஒரே ரிசோர்ஸ். தென் வந்து அவங்களும் எக்கானமி கிரிப்பிள் ஆகிடும். அண்டு நாட் ஓன்லி கிரிப்ளிங், பட் ஏன்னா இன்டைரக்டாக வந்து வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லாம் இந்த பீப்புள் இந்த பெட்ரோ டாலரை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் ஃப்ளோ ஹிட் ஆக போகுது. தென் இன்டைரக்டாக வெஸ்டர்ன் எக்கானமிஸ் வந்து இன்னும் வந்து சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம எப்பொழுதுமே இந்த மணி வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொரு ஹேண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெலாசிட்டி வந்து போயிட்டே இருக்கோம், தென் எக்கானமி க்ரோத் அட்லீஸ்ட் ஃபால் ஆகாமல் இருக்கும். எப்பயாவது ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா, இந்த ஏன்னா ஒருத்தர்லேருந்து போகிறதுக்கு இன்னொருத்தருக்கு போகிறதுக்கு தடங்கள் வந்துச்சுன்னா, தென் வந்து அதான் ரிசிப்ட் ஃபார் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே பேவ்ஸ் வே ஃபார் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும். அதனால் வந்து இவங்க சாய்ஸ் லெஃப்ட் டு தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு. இப்போ வந்து சஃபர் பண்ண போகிறாங்களா இந்த வந்து ஈரானோட த்ரெட்டுனால, அதர்வைஸ் துணிஞ்சு செயல்பட போகிறாங்களா அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம. பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் இட் இஸ் ஒன்லி த மிடில் ஈஸ்ட் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் சிவியராக ஹிட் ஆக போகிறாங்க. ஆனால் G7 ஒரு கண்ட்ரி ஜப்பான், அவங்க வந்து சிவியரில் ஹிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட வெரி ஃபியூ தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்கன்னா, சரி இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அது இன்ஃப்ளேஷனை தூண்டிவிடும். தென் வந்து சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் ஏற்றுனீங்கன்னா தென் க்ரோத் அஃபெக்ட் ஆக போகுது. தென் இன்ஃப்ளேஷன் உடனே குறைய போகிறதுல இட் வில் லேக்கில் தான் அது வந்து இம்பேக்ட் பண்ணும் இன்ஃப்ளேஷனை. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சம் டெசிஷன் எடுத்தாகணும் இன் ஃபியூச்சர். இந்த சென்ட்ரல் பேங்க்கு இன் அ டஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம. பட் ஆனால் சம் பீஸ் மெசேஜெலாம் அக்செப்ட் பண்ணி ஈரான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்டன் ப்ரெஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஈரான் வந்து அவங்களுடைய பவர் பிளான்ட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா தென் அங்கே வந்து ப்ராப்ளம் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அண்டு அது நோ டவுட். ஏன்னா இன்றைக்கி வந்து வைட்டல் இல்லை, பவர் இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது. அதுவும் வந்து தென் வந்து அதே ஒரு ஃபியூவல் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ரிவோல்ட் இன்சைடு ஈரான் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்க்கலாம் தட் எல்லாரும் ஒரு சமாதானமாக கூடிய சீக்கிரம் ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த வார் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்தால் எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா தோ ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா கூட பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 94 டச் ஆகிடுது ரூபா. இது திருப்பியும் குறையுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏறினது தான், திருப்பியும் ஒரு மேபி ஒரு 1 or 2 rupees குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் கான்ஃப்ளிக்ட் போனால் கூட நம்மளுடைய தலைவலி தட் இஸ் இன்ஃப்ளேஷன் திருப்பியும் தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நமக்கு வேணுங்கிற அத்தனை பொருளை வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வர்றதுனால அண்டு எஸ்பெஷலி த ஃபர்டிலைசர், கேஸ் அண்ட் எல்பிஜி, அதனால் இந்தியா வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இந்த வார் கம்ஸ் டு அன் எண்டுனா கூட அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்மளுடைய இம்போர்ட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணுங்க அத்தனை அத்தியாவசியமான பொருள்கள் எஸ்பெஷலி அந்த எனர்ஜி சைடு, அந்த ஃபர்டிலைசர் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட்டை தான் நம்பி இருக்கிறோம். பட் அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அந்த லெவலுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இதே மாதிரி தான் மித்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கோங்க, அங்கேயும் ஒரு ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் பீப்புள் ஆர் என்டர்பிரைசிங். அதனால வந்து அவங்க பில்ட் கிரேட் நேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு ஸ்மால் கண்ட்ரி தான். அவங்களும் வந்து எல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வேறு மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் கிரியேட் பண்ணிட்டாங்க ஃபார் தர் ஓன் க்ரோத் அண்ட் சர்வைவல் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்தியாவும் அதுதான் பார்க்கணும். ரிசோர்ஸ் இல்லை அப்படிங்கிற இதை வந்து பெரிதுபடுத்தாமல் இல்லை மிகைப்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் லைக் ஹியூமன் பீயிங் இருக்குது. ஸோ இதை ஸ்கில் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஒன்லி வே. பட் நிறைய டேலண்டட் பீப்புள் லெஃப்ட் த கண்ட்ரி. அதுதான் ஒரு பெரிய ட்ராக். அட்லீஸ்ட் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியன்ஸ் அப்ராட் இருக்குது பாருங்கள், அதை வந்து வெகுவாக பாதிக்கும். இது அனதர் ப்ராப்ளம். அது வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு தெரிய போகுது. ஏன்னா அதுவும் வந்து கம்ஸ் வித் லேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். இனிஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் படிப்படியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது குறைய ஆரம்பிச்சிரும் அந்த ரெமிட்டன்சஸ் கூட. அண்ட் தோ கல்ஃப்லேருந்து நமக்கு வர்றது வந்து இன்றைக்கி நாட் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆக்சுவலாக. அண்டு நம்ம யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லேருந்து தான் நமக்கு நிறைய ரெமிட்டன்ஸ் வருது. அண்டு பார்ப்போம். இருந்தாலும் அந்த ஸ்மால் ட்ரிக்கிள் கூட ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ டு கன்க்ளூட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாது. இனிமேல் ஏறுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஈவன் அமெரிக்காலேயும் அதே சிச்சுவேஷனில் தான் தள்ளப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்டு மொரோவர் இப்போ பாருங்கள், இந்த ஈல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4.41 அமெரிக்கன் ட்ரெஷரி. இந்தியாவோட ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. 10-year பாண்டு 6.78 இருக்குது, ஆர் ஈவன் 6.82 இருந்தது மார்னிங்கில். அண்ட் ஸோ அந்த ஈல்டு அதே ஒரு இண்டிகேட்டர் தட் வந்து லாட் ஆஃப் அன்சர்டன்டி இருக்குது. அண்ட் பீப்புள் வந்து பாண்டை வாங்கணுன்னா ஜாஸ்தி ஈல்டு கொடுத்தா தான் வாங்க முடியுங்கிற சிச்சுவேஷன் போயிடுது. ஏன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் டிமாண்டே இல்லை. அதனால் அந்த ஈல்டை வச்சுட்டே சொல்லிடலாம் பாண்டுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டச்சிங் 100 அகெயின் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அஸ் யூஷுவல் மெட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இன்க்ளூடிங் கோல்டு. அந்த கோல்டு தான் சிவியர் ஃபால் அப்படின்னு சொல்லணும், இன்க்ளூடிங் சில்வர் அப்படின்ட்டு. அண்ட் இதுதான் இன்றைக்கி இருக்க மேக்ரோ சிச்சுவேஷன். ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு, ஏன் என்ன மாதிரி நடக்க போகுது இன் ஃபியூச்சரில் அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.